அக்காவுக்கு பிடிச்ச முட்டைன்னு அக்காவுக்கு என்னதான் பிடிக்கும் பழப்புளி புளிய பஞ்சியாக நல்ல சாரிஞ்சு அது வாயிருந்தாலும் இருக்க உண்டு. ஆனா நோம்புலதான் புளிரோட என்ன புளி புளிஞ்சிருக்குறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோல வந்து அதாவது எங்களுடைய மதிய நேர சமையலுக்காகத்தான் நாங்க இன்றைக்கு வந்து கறி ஒன்று தயார் பண்ணி வைக்க போறோம். எனக்கா அதைத்தான் வந்து இன்றைக்கு நாங்க ஒரு காணொலியாகவும் வந்து நாங்க பதிவு செய்ய போறோம். அப்ப இன்னைக்கு என்ன கறின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் வழமையா வந்து மீன் தானே காய்ச்சிறது. அப்ப இன்றைக்கு வந்து முட்டை கறி வைக்க போறோம். என்ன அதாவது முட்டை கறிக்குள்ள உருளைக்கிழங்கும் சேர்த்து அந்த கறி தான் இன்னைக்கு நாங்க வைக்க போறோம். அப்ப நாங்க முட்டை கறி வைக்கிறதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோ பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை கறிக்கு தேவையான பொருட்கள் இருக்கா பாப்போம் என்னண்டு. இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முட்டைய பாருங்க உடைச்சி வச்சிருக்கிறேன். முட்டை உடைச்சிடும் சேனியும் ஓய் அது உடனே வந்து அப்படித்தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் தூள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பமில்ல, ரம்பை, தேசிப்பழம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளிய நாங்க வடிவா இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பூ, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க உருளைக்கிழங்க வெட்டி வச்சிருக்கிறோம். நாங்கள எப்படி செய்யறன்றத பாப்போம். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க அடுப்பை ஒன் பண்ணுவோம். சட்டியை நல்ல வடிவா காய விடுவோம். வெயில இருக்குன்னு சுற்றியான காட்டும் வெயில இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வெங்காயத்தை இதுக்க போடுவோமா. நிறைய வெங்காயம் தான் பட்டி வச்சிருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நாள் போட நான் குக்கிங் பண்ண சமைக்கு. நாள் வந்த நாங்க வீடியோ போடல, 2 நாள் வீடியோ போட இல்ல. கட் பண்ணுவோம். கருவேப்பிலை உடன் கருவேப்பிலை இருக்கு. அதுதான் ரொம்ப ரம்பையும் போட போறீங்களா? வட்டி தாங்க. கொஞ்சம் பெருசா விடுங்க. முட்டை கறிக்கு போடுறாங்க ரம்பையும். போட்ட வாசனை வாசனை இருக்குது. ரம்ப வந்து வாசனைக்கு தானே போடுறது என்ன. கல்தான் விடுங்க. அளவு எண்ணெய் விடுவோமா. மக்கா பஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் ஊத்தி விட்டுரும். அது அவ்வளவுதான் காரணம். அந்த கறிக்குரிய அளவுதான் நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. தெரிஞ்சாக்கா கொஞ்சமா விட்டு வச்சேன், நாளைக்கு இல்லாம போயிடுவோம். ஆனா இந்த உண்மையாவே ரொம்ப போடைக்க வந்து நல்ல வாசமா இருக்கு. எனக்கு வதக்கேக்க வந்து எண்ணெய்க்க வதங்க நல்ல வாசமா இருக்குது. அப்படியே எடுத்து வச்சிருக்க உள்ளியையும் சேர்ந்து பொரிய விடுவோமா.
அப்ப எதுவும் வடிவா வதங்கணும் என்ன? ஓ வதங்கி கொண்டு வரணும். என்னன்னு சொன்னா வெங்காயம் கருகுறது கிடையில நாங்கள் என்ன சொன்னா உருளைக்கிழங்கு சேர்ந்து இந்த எண்ணெயோட பொரிய விடணும். சொன்னா உருளைக்கிழங்கு இருக்கு, நான் உருளைக்கிழங்கு மறந்தேன். ஏன்னு சொன்னா வெங்காயத்தை பொரியப்பட்டு போட்டா கருப்பாயிடும். இது உருளைக்கிழங்கு பொரியறது பேரு. உருளைக்கிழங்குக்குள்ளேயே போட்டு வெங்காயத்தோட சேர்ந்து வதங்க விடும். உப்பு போடுங்க. நாங்க தேவையான அளவு உப்பும் சேர்ப்போமா, அதோட உப்பையும் சேர்த்து சேர்ந்து வதங்க விடுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு போட்டு கிடக்கு, வெங்காயம் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை ரம்பையெல்லாம் நல்ல வடிவா வதங்கி விதைக்க பார்ப்போம். சரி பாத்தீங்கன்னா வேற உருளைக்கிழங்கு எல்லாம் வடிவா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் வடிவா பொரிஞ்சு வந்துட்டுது. உருளைக்கிழங்கும் நல்லா பொரிஞ்சுட்டு எண்ணெய்க்கு அந்த சாப்பிடக்க நல்லா இருக்கும். தண்ணியில அவிக்கிற விட அப்படி பொரிஞ்சு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அப்படியே நாங்க தேங்காய் பாலையும் சேர்த்துக் கொள்வோம். ஓ தேவையான அளவு தேங்காய் பால் விட்டாச்சுன்னா நாங்க இப்ப தேவையான அளவு தூளும் சேர்ப்போம். ஆனா இப்ப மீன்களும் விளையாட்டுதான் இருக்குது. இப்ப கோயிலுன்னு சொல்லி மலிவண்டும் இல்ல அவ்வளவு இல்லதான் வளமா போலான் இருக்கு. இப்ப இந்த கோயில் ஒன்று தொடங்கினபடியே சில கோயிலுக்கு மலிவண்டு பார்த்தா அது ஒரே இல்லதான். ஆனா சரி மிளகுறது எல்லாம் இல்ல மீனா பாக்கணும் நல்ல மீனா போற இல்ல அதான் குறை. அதான் அந்த மீனுக்கு அவ்வளவு விலையா கிடக்குது, குறைவு தட்டுப்பாடு. அப்படியே பாத்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்ப்போமா. சரி அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் தூள் தூள் எல்லாம் போட்டாச்சுது. இப்ப நல்ல வடிவா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரைக்க பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொதிச்சு கொண்டு இருக்கவே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முட்டையை சேர்ப்போம். அக்காவுக்கு பிடிச்ச முட்டைன்னு அக்காவுக்கு என்னதான் பிடிக்கும் சாப்பிடுதான் இப்படி இருக்கிறேன். ஐயோ கடை உண்மையா முட்டை பிடிக்காத ஆளுன்னு அக்கா மட்டும்தான். முட்டை சாப்பிட மாட்டா தெரியுமா? உண்மையா முட்டை சாப்பிட மாட்டா. ஏன்னுட்டா எனக்கு அது பிடிக்காதாமா. சாப்பிட மாட்டேன் என்னன்னா இருந்துட்டு எப்பயாவது எனக்கா தோணும் சாப்பிடுறது. பொறிச்சு சாப்பிடுவீங்க போல எனக்கு இருந்துட்டு அவிச்ச முட்டையும் சாப்பிட அது டெய்லி என்று சாப்பிட குறைவுதான். நான் மதன் இப்படி சொல்லி நான் கடை முட்டை எடுப்ப மாட்டா அக்கா அப்படி சொல்லி. ஆனா முட்டை உடைச்சாலுக்கு நான் மோதிரம் போடணும் தாங்கக்குள்ள அந்த அதை என்னன்னு சொன்னா நான் உரிக்கேக்க வந்து உடல் முட்டைகள் வரையா உரிக்கேக்கே அப்படியே படிச்சு அப்படியே உறிஞ்சிட்டு அது தானாக உறிஞ்சு வருது. உரிக்க தெரிய இல்ல இல்ல நல்லா அவிஞ்சு படிச்சுட்டு அந்த நான் பானைக போட்டு அவிச்சேன். நான் அந்த கோது தானா வேற வாசி கோது படிச்சுதான் வந்தது. ஓ உப்பும் போட்டுதான் நான் அவிச்சேன். அக்கா சொன்ன உப்பு போட்டு அவிச்சா வடிக்காதண்டா. நீங்கள் அளவான ஹீட்ல வச்சு உப்பு போட்டு அவிச்சு பாருங்க முடியாது. நான் அப்படித்தான் நீங்க வந்து அடுப்பு நல்லா கூட்டி விட்டுங்க. கூட்டி விட்டேன் நான் நேரம் வந்து கூட்டி விட்டதால அப்ப நல்லா கொதிச்சதால முட்டை நல்லா வடிச்சிட்டு ஆனா முட்டை நல்லா அவிஞ்சிட்டேனா. இப்ப நாங்க முட்டையும் போட்டு அச்சனை போட்டு கறியை பாத்தீங்கன்னா ஒரு திக்கா வந்து நல்லா திக்கா வந்துட்டு கறியும் வந்து வடிவா கொதிச்சுட்டோம். ஒண்ணு திக்கா வந்துட்டு டேஸ்டாவும் இருக்கும். கறிய பாக்க தெரியுது டேஸ்டா இருக்க முடியாக்கா அக்கா வச்சது இல்ல அதுதான் நல்ல வாசமா வந்து ரொம்ப போட்ட அப்படியா அதுல இன்னும் ஒரு வாசமா இருக்கு எனக்கா. ரொம்ப வைக்கலாம்.
ஆமா கொதிச்சுட்டு தானே கடை கொதிச்சிட்டுது நாங்க இனி தேசி பழம் விட்டு ரக்க பண்ணியா நாங்க தேசி பழம் பழப்புளியும் விடலாம் தேசி பழம் விடலாம் நாங்க தேசி பழத்தை விடுவோமே பழப்புளி புளிய பஞ்சியாக தேசி புளிய விடுவோம் பழப்புளி வந்து கொஞ்சம் ரிஸ்க் கூட தேசி புளியா இருந்தா உருளைக்கிழங்கு போட்டதால மெயினா தேசி புளி பழம் விடுறது நல்லா நீங்க தக்காளி பழம் பண்ணல தக்காளி பழம் இதுல நீங்க வைக்கிற நீங்களா இருந்தா தக்காளி பழம் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இன்னும் டேஸ்டா உண்மையா தான் தக்காளி பழம்னு சொல்லி டேஸ்டா இருக்குதான் ஆனா நாங்க ஏன் வாங்கிருன்னு சொன்னா மறந்துட்டோம் இல்லாட்டி இவ்வளவு வாங்கினானே வாங்கிருப்போம் மறந்துட்டோம் அப்படி தேசி புளிய விடுவோம் பிறகு இடத்துக்கு வந்துட்டு நாங்க அதை நிப்பாட்ட போறோம் என்னக்கா எனக்கு முன்னால கட்டியா வராது சரி வராது கொஞ்சம் குழாதியா வேணும் குழம்பா வேணும் தானே இல்ல நல்ல வாட்டி கொதிச்சுட்டேன்னு கொதிக்க வத்தும் ஆனா என்ன கறி வந்து இன்னும் திக்கா வரும் திக்கா வர டேஸ்டா இருக்குமா நான் நல்லதுக்கு எங்களுக்கு இப்ப நேரம் காணாது தானே திக்கா வர்றதுக்கு இரவுக்கு வந்து கறி இருக்காது திக்கா வச்சா சரி அப்படியே நாங்க ஆஃப் பண்ணிட்டு தேசி பழத்தை விடுவோம் தேசி பழத்துக்கும் பாய் இருந்தாலும் ரொம்ப காந்தல புளியா கிடக்கு அதிகானம் நல்ல சாரிஞ்சு அது வாய் இருந்தாலும் இருக்க உண்டு ஆனா புளி புளிஞ்சிருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சாக்கா புளிஞ்சிருக்கு ஆனா நான் புளிஞ்சா அவ்வளவு சர்வீஸ் பிள்ளை சமைச்சு சர்வீஸ் சமைச்சு சர்வீஸ் அதுதான் சரி அப்படியே எங்களுடைய முட்டை கறியும் ரெடி ஆகிவிட்டது முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு மதிய நேர சாப்பாட்டுக்காக கறியும் வந்து ரெடி ஆயிட்டுது அங்க நாங்களும் வந்து மரக்கறிகளும் வச்சிருக்கிறோம் அப்ப சேர்த்து நாங்க சாப்பிட போறோம் அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்